அஸ்ஸலாமுஅலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாய் டு எவ்ரி ஒன். சகோதர சகோதரிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் டீ காஃபி எல்லாம் குடிச்சாச்சா? இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, மோஸ்ட்டாக நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னா, அக்கா உங்களுக்கு டெலிவரி டேட் நெருங்கிக்கிட்டு இருக்குல்ல, இப்போ திடீர்னு டெலிவரி அப்படின்னா நூர்ஜஹான் பேபியை யார் பார்த்துப்பாங்க? டெலிவரி காஷ்மீர்லையா இல்லை தமிழ்நாட்டிலையா அப்படின்னு தான் நிறைய சிஸ்டர்ஸ் கேட்டுகிட்டே இருந்தாங்க. நானும் வாட்ஸ்அப் முதக்குன்னு அவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நானும் அவங்க வீட்டில் ஒரு பார்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும் அப்படிலாம் கேட்கலாம் அக்கறையா. ஸோ அவங்களுக்காக தாங்க இந்த வீடியோ. இன்றைக்கி நான் ஷூட் பண்ணுற இடத்த பார்த்தாலே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது நியூ ஹோம் தான், காஷ்மீரில் இருக்கக்கூடியது. நான் ஏற்கனவே இந்த கிச்சனோட டூர் அப்லோட் பண்ணியிருப்பேன். எம்டி கிச்சன் டூர் அப்படின்னா இன்னும் எதுவுமே வாங்கலைங்க. இனிமே தான் எல்லாமே வாங்கி செட் பண்ண வேண்டியது இருக்குது. இன்னும் ஒர்க் மேலும் இருக்குது. இப்போ பைப் லைன் ஃபிக்ஸ் பண்ணிட்டனால நூர்ஜஹான் அந்த சைடு உட்காந்து பைப்பை திறந்து விட்டு விளையாடிட்டு இருக்காங்க மேடம். ஸோ இந்த ஒர்க் மட்டும் இல்லாமல் மோல்டிங் ஒர்க்கு, அப்புறம் இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் பார்த்து முடிக்கணும். எங்களுக்கு ஒரே ஒரு மாதம் தான் டைம் இருக்குது. அதுக்குள்ளே மாஸ்டர் இந்த வீட்டு வேலை எல்லாத்தையும் குயிக்காக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எங்களையும் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு தான் இருக்காங்க. இன்ஷால்லா பார்க்கலாங்க. நீங்களும் எங்களுக்காக ப்ரே பண்ணுங்கள், அது மட்டுமே போதும் எங்களுக்கு. ஸோ சரி, மெயினாக எல்லோரும் கேட்ட கொஸ்டினுக்கு ரிப்ளை கொடுத்துடலாம். நிறைய பேர் கேட்டது என்ன அப்படின்னா, அக்கா டெலிவரி காஷ்மீர்லையா தமிழ்நாட்டிலையா அப்படின்னு. தமிழ்நாட்டுக்கு போகலைங்க. நூர்ஜஹானுமே இங்கே காஷ்மீரில் தான் பிறந்தாக. ஸோ அதே மாதிரி இவங்களுக்குமே இங்கே காஷ்மீரில் தான் காமிச்சிட்ருக்கோம். நான் ஏற்கனவே உள்ள வீடியோக்களில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் மந்த்லி செக்அப் போயிட்டு இருக்கோம். இடையில கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கும் போறது, ரெண்டுக்கும் கலந்து தான் போறது. இங்க உள்ள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் என்னை பொறுத்த மட்டுக்கும் சூப்பரா இருக்குங்க. நல்லா பெஸ்டா பார்ப்பாங்க. இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறதுங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் தான் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் தான். ரெண்டுலையும் மாற்றி மாற்றி இங்கே ஒருக்க அங்கே ஒருக்க இப்படி தான் காமிச்சிட்டு இருக்கேன். மாத்திரை மருந்து எல்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு தான் இருக்கேன். இன்னும் ஒரு மாதம் டைமுக்கு இருக்குது. அதுக்குள்ளே இப்போ இந்த வேலை எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு போகணும் அப்படின்னா மும்முரமாக வேலை போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் இந்த பிளாஸ்டருங்க, அந்த பூச்சி வேலை எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக முடிக்கிற அளவுக்கு வந்தாச்சு. இன்னும் ஒரு 20% ஒர்க் மட்டும் ரிமைனிங் இருக்குங்க. ஸோ இப்படி இருக்க காலகட்டத்தில் நிறைய பேர் கேட்குறது கொஸ்டின் என்ன அப்படின்னா, அக்கா சடனாக டெலிவரி பெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ நீங்கள் புல்வாமாவில் இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போவீங்களா இல்லை ஸ்ரீநகரில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போவீங்களா? அதுதான் எல்லாரோட கொஸ்டினுமா இருந்துட்டு இருக்கு. நம்ம வீட்டுக்கும் புல்வாமாவுக்கும் எப்படியும் ஒரு 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தாங்க. குயிக்காக போயிடலாம். எதுவும் எமர்ஜென்சி அப்படின்னா அங்கே காட்டிக்க வேண்டியதான். இருந்தாலும் ஸ்ரீநகரில் தான் நாங்கள் மந்த்லி செக்அப் எல்லாமே போயிட்டுருக்கோம். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் பெயின் வர்றதுக்கு முன்னாடி இது நம்ம கையில் இல்லைங்க, இது இறைவனுக்கு தான் தெரியும் எப்போ வரும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு டைமில் ஸ்ரீநகர் தாங்க போகணும். அங்கே நமக்கு தெரிஞ்ச ஆளுக்கு ஏதாவது இருக்காங்க அப்படின்னா 1-2 ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்காங்க. ஸோ அதனால் பயப்பட தேவையில்லை. அதே மாதிரி எல்லாரும் பாருங்க, அதே மாதிரி எல்லாரும் கேட்குற மாஸ்டர் அந்த சைடு இருக்காங்க. அதனால தான் நூர்ஜஹான் அங்கே விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க கீழே விழுந்துட மாட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க தனியாக விளையாடிட்டு இருக்காங்களே அப்படின்னு. சார் அங்கே நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ பட்சத்துலங்க இப்போ மோஸ்ட்டாக எல்லாரும் கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னா, பெயின் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற நேரத்தில் நூர்ஜஹானை யார் பார்த்துப்பா? இதுதான் எல்லாரும் கேட்குற கொஸ்டின். அக்கா நூர்ஜஹானை யார் பார்த்துப்பா அப்படின்னு. இப்போ ஃபஸ்ட்டு நூர்ஜஹான் இல்லைங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போகல நான் மட்டும்தான் அந்த வார்டுக்குள்ளே தனியாக போனேன். மாஸ்டர் இந்த மெடிசன் வாங்கக்கொள்ள அவங்க அவுட் சைடு இருந்து எல்லா வேலையும் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. இறைவனோட உதவியை கொண்டு நல்லபடியாக எல்லாமே முடிஞ்சிருச்சு இன்ஷால்லா. இந்த டைம் இங்கே ஒரு அக்கா எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த அக்கா தான். அவங்கள தான் கூப்பிட்டுருக்கு. நம்ம அவங்களோட வசதியும் பார்க்கணும் பாருங்க. நமக்கு ஒரு தேவை இருக்குது அப்படின்னு அடுத்தவங்களையும் தொந்தரவு படுத்தக்கூடாதுல்ல. ஸோ இருந்தாலும் அக்காவை கூப்பிட்டுருக்கு. அவங்க சொல்லியிருக்காங்க வர்றோம் அப்படின்னு. பார்க்கலாம் எப்படின்னு. அவங்க வர்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா எனக்கு இப்போது வார்டுக்குள்ளே போக ஒரு ஆள் வேணும். நூர்ஜஹானை மாஸ்டர் வச்சு சமாளிச்சிடுவாங்க. ஏன்னா அந்த பிள்ளை என்னை விட அவங்க டேடி கூட தான் ரொம்ப அட்டாச்சாக இருக்கும். அவங்க டேடி இருந்தாங்க அப்படின்னா யாருமே தேவையில்லை. என்ன பண்ணுறது? ஸோ மாஸ்டர் மெடிக்கல் லீவ் எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெலிவரி டைம் செப்டம்பர் அந்த மாதம் தான் வருது. ஸோ அப்படிங்கிறதுனால மெடிக்கல் லீவ் எடுத்து ஸோ எனக்கும் நூர்ஜஹானை நினைச்சு தான் ரொம்ப இதாக இருந்துச்சு. இப்போ நம்ம டெலிவரி வார்டுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா
என்னன்றதாலும் அது ஒரு இதாக இருக்கும்ல. ஃபஸ்ட்டு வந்து நூர்ஜஹான் இல்லை, அப்போ வந்து எதுவும் தெரியலை. இப்போ அந்த பிள்ளையை வச்சுட்டு போகிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் மனசுக்கு. யார் வந்து பார்த்துப்பாங்க கொள்ளுவாங்க அப்படின்னு. மாஸ்டர் தான் வந்து என்னோட ஹஸ்பண்ட் தான் வந்து ஃபஸ்ட்டு டெலிவரியும் வந்து பார்த்தாங்க. ஸோ அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து இறைவனுங்க, ரெண்டாவது வந்து என்னோட ஹஸ்பண்ட், 2 பேரை நம்பி மட்டும்தான் இவ்வளோ தூரம் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். அதையும் தாண்டி வந்து எனக்கு தன்னம்பிக்கை ரொம்ப ரொம்ப அதிகங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா அந்த தன்னம்பிக்கையில் தான் ஓடிட்டுருக்கு. கொஞ்சம் பயம் இருக்க தான் செய்யும் எல்லாத்துக்குமே. டெலிவரி பெயின் வர்றதுக்கு முன்னாடி எனக்கும் அதே இதெல்லாம் இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் வந்து மனசை வந்து அந்த பக்குவ நிலைக்கு கொண்டு வந்துட்டேன். சரி, இதுதான் வந்து நமக்கு உள்ளது, நமக்கு சரௌண்டிங் இப்படி தான் இருக்குது, நம்ம தான் நம்மளை வந்து பார்த்துக்கணும். ஏன்னா இப்போ என் ஹஸ்பண்ட் வந்து எல்லா வேலைகளையும் அவங்களே வந்து பண்ணிடுவாங்க. ஃபஸ்ட்டு நூர்ஜஹான் வந்து பிறக்கையிலையும் சாப்பாடு வைக்கிறது, துண்டு துணி எல்லாமே வந்து அவங்க தான் வந்து பண்ணாங்க. ஸோ அந்த தைரியமும் இருக்குல்ல. ஏன்னா ஹஸ்பண்டோட சப்போர்ட்டும் இல்லாமல் எதுவுமே வந்து முடியாது. எனக்கு வந்து இறைவன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அப்படின்னா அது என்னோட ஹஸ்பண்ட் மட்டும்தான், அவங்க மட்டும்தாங்க. ஸோ இதையெல்லாம் நம்பிட்டு தான் வந்து போயிட்டுருக்கோம். கொஞ்சம் இதாகவும் தான் இருக்குது. என்ன பண்ணுறது, ஒன்ஸ் வந்து அங்கே டெலிவரி நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அப்படின்னா வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா நூர்ஜஹான் வந்து நல்லா நார்மல் ஆயிடுவாங்க. அவங்களும் ஜாலியாக விளையாடிட்டு கொண்டுட்டு அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. ஸோ இப்படி தாங்க போயிட்டுருக்கு. இங்கே பாருங்க ஜஹான், ஜஹான் இந்த வயர்ல கரண்ட்லாம் எதுவும் இல்லை, அதனால வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹெல்ப், யூ வாண்ட் ஹெல்ப்? மேடத்துக்கு வந்து ஹெல்ப் வேணுமாங்க? ஹெல்ப், கம் பேபி, கம் பேபி பாய், கம் பேபி பாய், கம் பேபி. நூர்ஜஹான், நூர்ஜஹான், where is your room? Where is Noorjahan's room? No. Oh no. Wait, come, we showing. அம்மு take அம்மு அம்மாடி, இது வேணாம் நமக்கு. வா பேபி. பார்த்தீங்களா மேடம் அதெல்லாம் நம்ம. ஆனால் உண்மையாக தங்கமான உள்ளங்க நூர்ஜஹான். அவள் பாட்டுக்கு இங்கே விளையாடவும் ஆள் இல்லை, லோன்லியாக தான் இருப்பான். அவ்வளோ சைலண்டாக இருப்பாள். எனக்கு எல்லா விதத்துலேயும் உதவியாக இருக்கும். நான் ஏதாவது எடுத்து கேட்டேன்னா கரெக்டாக எடுத்து கொடுத்துருப்பா. அதெல்லாம் வந்து சூப்பராக வந்து வேலை பார்த்து கொடுப்பா எனக்கு. ஜஹாமா கேக்கே. ஓகேங்க, இதை வந்து சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். இது வந்து கிச்சன் தான், இன்னும் விண்டோ வந்து ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்குல்ல, அதனால் அப்படி தெரியுது. இன்ஷால்லா கூடிய விரைவில் அதுவும் நம்ம செட் பண்ணிடுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர்.